Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. வீட்டுக்குள்ள வெண்பா திடீர்னு காணாம போக வீட்டுல இருக்க ஒட்டுமொத்த பேரும் வெண்பாவை அங்க இங்கன்னு தேடி அலையறாங்க. கடைசியில பார்த்தா விஜயோட வீட்டுக்குள்ள பொம்மையா வெண்பா அழகா கியூட்டா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மல்லியோட ஃப்ரெண்டு கல்யாணத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குது. கரெக்டா கல்யாணம் நடக்க போற நேரத்துல சொன்ன வாக்க காப்பாத்தல, கொடுக்க வேண்டிய நகையை கொடுக்கல அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ண மல்லிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுங்க. வெண்பா 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 விஜய் நிறுத்துங்க. கொடுத்த வாக்க காப்பாத்த துப்பு இல்ல. விடுங்க, நில்லுங்க. அவளுக்காக ஒரு 10 பவுன் ரெடி பண்ணி கொடு. மல்லி மேல இருந்த பயங்கரமான கோவத்தினால மல்லியோட அண்ணி என்ன பண்றாங்க, மல்லிக்கு மட்டும் சாப்பாடு போடாம அவங்கள அவாய்ட் பண்றாங்க. வேற வழி இல்லாம தன்னோட அண்ணன் அவங்க மேல வச்சிருக்க பாசத்தினால யாருக்கும் தெரியாம மல்லிக்கு கொண்டு வந்து சாப்பாடை ஊட்ட, நீயும் சாப்பிடாம பட்னியா தானே இருந்திருப்ப அப்படின்னு மல்லி அண்ணனுக்கு ஊட்டி விடுறாங்க. இப்படியே மாறி மாறி ஒருத்தர் கேர் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோர்ட்டுக்கு வெண்பாவோட அப்பா வந்திருக்காரு. அந்த இடத்துக்கு அவங்க மாமனார் மாமியார்லாம் வந்து தன்னோட பொண்ணை கொண்டவன் வந்திருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வெண்பாவோட அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இன்னைக்கு இவளுக்கு சாப்பாடு கிடையாது. தயவு செஞ்சு எனக்காக சாப்பிடுங்கம்மா. நீயும் சாப்பிடாம தானே படுத்த. வந்துட்டான் பார் நம்ம பொண்ணை கொண்ட கொலகாரப்ப. கோர்ட்ல இருந்து எல்லாரும் வெளியில வந்த உடனே விஜய பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய மாமனார் என்னோட பொண்ணு சாகிறதுக்கு இவன் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சட்டையை பிடிச்சு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. உன்கிட்ட இருந்து கண்டிப்பா என்னோட பேத்திய பிரிச்சே ஆவேன், மகை இல்லாத வருத்தம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத உனக்கும் உணர்த்துவேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் விஜய கண்ட்ரோல் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்ததா மல்லி வேலை பார்க்கக்கூடிய ஸ்கூல்ல பசங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு ரொம்பவே தரம் இல்லாத மாதிரி இருந்ததாகவும் அந்த சாப்பாட்டுல ஒரு விதமான வாசனை கெட்டு போன மாதிரி வீசினதாகவும் குற்றம் சாட்டுறாங்க மல்லி. ஆனா அந்த ஸ்கூல்ல இத பெருசாவே எடுத்துக்கல. என் பொண்ணோட மகளையும் வழக்க தகுதி இல்லாதவன்னு சொல்லி எங்க கஸ்டடியில கொடுங்கன்னு சொல்லி இவன் மேல கேஸ் போட போறேன். பொண்ணை பறி கொடுத்த அப்பனோட வழி என்னன்னு உனக்கு நான் தெரிய வைக்கிறேன். குழந்தைங்களுக்கு போடுற சாப்பாடு எப்படி நஞ்சு போய் முட நாத்தத்தோட இருக்குன்னு பாருங்க. இந்த விவரம் வில்லங்கத்துல கொண்டு போய் விடும். Chickamauga, 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 chickamauga,